இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்வாரு. மீடியாவுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த பேட்டி ரொம்ப வருத்தமாக கொடுத்துருந்தாரு. செலிபிரிட்டின்றதுக்காக நான் இவ்வளவு பொறுத்துக்கணுமா, எனக்கு அவ்வளவு ஒரு தொல்லைகளை கொடுக்குறீங்களே, நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் இருக்கணுமா, நான் இப்போ வெடிச்சு தான் நான் பேசுகிறேன், எனக்குன்னு பர்சனலாக ஒரு அக்கௌண்ட்டு கூட கிடையாது, என்னுடைய பணம் எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, நான் ஒரு டெபிட் கார்டு நான் ஸ்வைப் பண்ணால் கூட அதில் என்னத்துக்காக ஸ்வைப் பண்ணுறீங்க, எதனால் இவ்வளோ பணம் அதுலேருந்து போச்சு அப்படின்னலாம் எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. இந்த 2 விதமான அப்ளிகேஷன் அவர் குடும்ப நல நீதிமன்றத்தில் போட்டார்னாக்கா அவர் குழந்தைங்களை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. நான் சம்பாதித்தது தான், என்னுடைய பணத்தில் தான் அவங்க இருந்தாங்க, நானே குழந்தைங்களை பராமரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டடி கேட்டு வாங்க முடியும். ஒரு கூண்டு கிளியாக தான் அந்த செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க. இவருடைய எக்ஸாக்ட் இந்த ஜெயம் ரவியினுடைய கதையும் அந்த புது புது அர்த்தங்கள் பாலச்சந்தருடைய டைரக்ஷனில் வந்த படமும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஹிந்து மேரேஜ் ஆக்டில் நம்ம பல டைவர்ஸ் கேசஸை பற்றி பேசியிருக்கோம். அதில் இப்போ வந்திருக்கின்ற ஒரு செலிபிரிட்டியோட டைவர்ஸ் கேஸு ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு இருக்கு. அதில் அந்த செலிபிரிட்டி ரொம்ப மனம் உடைந்து கொடுத்த ஒரு பேட்டி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது லீகல் இம்பேக்ட் அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை போடுறோம். ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவி என்பவர் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு நடிகர். நிறைய படம் நடிச்சிருக்காரு, நிறைய வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அவர் நடித்ததில் ஒரு 75% ஆஃப் தி மூவிஸ் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. அவருடைய சினிமாவுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது, அதில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரவி மோகன் சமீபத்தில் மீடியாவுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த பேட்டி ரொம்ப வருத்தமாக கொடுத்துருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னை ரொம்ப ஒரு செலிபிரிட்டின்றதுக்காக நான் இவ்வளவு பொறுத்துக்கணுமா, எனக்கு அவ்வளவு ஒரு தொல்லைகளை கொடுக்குறீங்களே, நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் இருக்கணுமா, நான் இப்போ வெடிச்சு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுக்குறேன். ரொம்ப இமோஷ்னலாக அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்கிறாரு. அவர் ரவி மோகனும் அவங்களுடைய ஒய்ஃபும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அது 2 வருஷமாக அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நடுவில் அவர் வேற ஒரு நடிகை பாடகி அவங்க கூட ஒரு தொடர்பில் இருந்தார், லிவிங் டுகெதரில் இருக்காருன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ப்ரெஷரில் அவங்க ஃபேமிலி கொடுத்த ப்ரெஷராலேயோ இல்லையோ அந்த இவர் கூட இருந்த அந்த பெண் அவரை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் ரொம்ப இமோஷ்னல் ஆகி இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, குழந்தைங்களுக்காகத்தானே நான் ரொம்ப இருந்தேன், குழந்தைங்களை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கில் நான் போய் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், டெய்லி நான் அவங்க கூட செஸ் போர்டு ஆடுவேன், கேரம் போர்டு விளையாடுவேன் இப்படின்ற மாதிரி எல்லாம் பேட்டி அதில் கொடுத்துருக்காரு. என் குழந்தைங்களை கூட என்னை பார்க்க விட மாட்டேன்றாங்க, நான் குழந்தைங்களுக்காகத்தானே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இது என்ன ஒரு லைஃபு அப்படின்ற மாதிரி சொன்னார். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்குன்னு பர்சனலாக ஒரு அக்கௌண்ட்டு கூட கிடையாது, என்னுடைய பணம் எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, நான் ஒரு டெபிட் கார்டு நான் ஸ்வைப் பண்ணால் கூட அதில் என்னத்துக்காக ஸ்வைப் பண்ணுறீங்க, எதனால் இவ்வளோ பணம் அதுலேருந்து போச்சு அப்படின்னலாம் எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. இதில் நான் கண்டிப்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது இதற்கான தக்க டாக்குமெண்ட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணி என்னுடைய தரப்பு வாதத்தை நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் லீகல் இம்பேக்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹிந்து மேரேஜ் பிரகாரமாக்கா அவங்க செக்ஷன் 13 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு 2 ஆப்ஷன், இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நல் அண்ட் வாய்ட் மேரேஜ் நம்ம அவர் கேட்கலாம். ஆனால் இப்போ 13 வருடங்கள் அவர் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து விட்டதனால் அந்த செக்ஷனில் அவர் கேட்க முடியாது. ரெமிடிஸ் கண்டிப்பாக அதுக்கான ரெமிடிஸ் அவர் கேட்கலாம். அதில் இந்து மேரேஜ் ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது குழந்தைங்களை பார்க்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா, இதை கண்டிப்பாக அவர் குழந்தைங்களை பார்க்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குங்க. இந்த 2 விதமான அப்ளிகேஷன் அவர் குடும்ப நல நீதிமன்றத்தில் போட்டார்னாக்கா அவர் குழந்தைங்களை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஒன்று, விசிட்டேஷன் ரைட்டுன்ற பெட்டிஷன் அவர் போட்டாங்கன்னாக்கா, அட்லீஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டே அப்பா கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கலாம். சாட்டர்டே சண்டே அவங்க வச்சுக்கிட்டு அவர் என்ன குழந்தைங்க கூட நல்லா டைம் பண்ணிவிட்டு திரும்ப மண்டே டு ஃப்ரைடே மதர்கிட்ட கொண்டு போய் விடலாம். இது விசிட்டேஷன் ரைட்டு. இந்த பெட்டிஷன் போட்டார்னாக்கா அவருக்கு டெம்பரரியாக அவங்க குழந்தைங்களை பார்க்கறதுக்கான ஒரு அனுமதி கோர்ட்லேருந்து கிடைக்கும்.
இரண்டாவதாக அவர் போட வேண்டிய ஒரு பெட்டிஷன், இதுதான் மெயின் பேசலான்றதுக்காகவே நான் இந்த காணொலியை போடுகின்றேன். செக்ஷன் 26 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் இது என்ன சொல்லுதுன்னாக்கா, கஸ்டடி ஆஃப் சைல்டு, இவரே கஸ்டடியை எடுத்துக்கலாம் சைல்டு அப்படின்னு சொல்லுது. அக்கார்டிங் டு செக்ஷன் 26 இவர் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணார்னாக்கா குடும்ப நல நீதிமன்றத்தில் அவர் ஒரு ஐஏ போட்டு அது பண்ணுவார். மெயின் கேஸ் இருக்கும், அதில் இது ஐஏவாக ஒன்று போட்டு உள்ள அந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணார்னாக்கா அக்கார்டிங் டு செக்ஷன் 26 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் அவர் அவருடைய குழந்தையை தன்னுடைய கஸ்டடியிலே எடுத்துக்கலாம். நானே வளர்த்துக்கிறேன், நான் தான் சம்பாரித்தேன், அவங்க ஒன்றும் சம்பாதிக்கல, அவங்களுக்கு எந்த சம்பாதனையும் கிடையாது, நான் சம்பாதித்தது தான், என்னுடைய பணத்தில் தான் அவங்க இருந்தாங்க, நானே குழந்தைங்களை பராமரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டடி கேட்டு வாங்க முடியும். இதை எப்படி அவங்களுடைய அட்வொகேட்ஸ் சொன்னாங்கன்றது தெரியாது, சொல்லியிருப்பாங்க, இனிமேல் போட போகிறாங்க. ஏன்னா இப்போ தானே அது வெளிச்சத்துக்கு அவர் வெளியில் பேட்டி கொடுக்கும்போது தான் இது தெரியுது. அந்த கஸ்டோடியன் அப்ளிகேஷன் அவர் போட்டார்னாக்கா கண்டிப்பாக அவர் குழந்தைகளை நீதிமன்றம் அவருடன் அனுப்பி வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. அந்த கஸ்டடி டெம்பரரியாகவும் இருக்கலாம், பெர்மனெண்ட் கஸ்டடியாகவும் இருக்கலாம். இவர் போடுகிற அந்த அப்ளிகேஷனை வச்சு ஜட்ஜியை அந்த குடும்ப நல நீதிபதி அதை டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் போடுவாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிக்கு மன உளைச்சல் அப்படின்னு வரும்போது எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்க. அவருடைய தரப்பு இது பார்க்கும்போது அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் அவர் சினிமாவில் நடிப்பதை விட நேரில் பார்க்கும்போது அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப கொடுமையாக இருந்தது. இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் நடக்கிற சம்பவங்களை விட ஒரு செலிபிரிட்டிக்குன்னு வரும்போது அவங்களால வெளியிலையும் சொல்ல முடியாது, பப்ளிக்காக பேச முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கூண்டு கிளியாக தான் அந்த செலிப்ரிட்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய இந்த நிலைமை ஒரு 20-30 வருடங்கள் முன் நினைக்கிறேன், கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு படம் எடுத்தாருங்க, புது புது அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரஹ்மான் அண்ட் சித்தாரா இவங்களை வச்சு ஒரு படம் எடுத்தார். நல்லா ஓடின படம், அந்த பாட்டுலாம் ரொம்ப ஃபேமஸ் சாங்ஸ் அது. அதில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவர் ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பார், அவர் ஒரு பாடகன், ரஹ்மான் ஒரு பாடகன், பாட்டு பாடி ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே நிறைய ஃபேன்ஸு லேடிஸ்லாம் அட்ராக்ஷனாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவருக்கு அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க அவர் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த அஃபெக்ஷன் தனக்கு மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் விவேக் முதல்ல அறிமுகமான படம்னு நினைக்கிறேன் நான், ஐ எம் நாட் ஷுர். அதில் அவர் சொன்ன காமெடி ரொம்ப ஃபேமஸ், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்வார் அந்த படத்தில். அது ரொம்ப ஃபேமஸான அந்த விவேக்குடைய காமெடி. அந்த படம் தான் புது புது அர்த்தங்கள். அப்படி இருக்கின்ற அந்த ரஹ்மான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார்னாக்கா, ஐயோ இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ ரவி மோகன் எப்படி பேட்டி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி ஜெயம் ரவி மாதிரியே அவரும் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடுவார். வெளியில் ஓடி போயிட்டு கோவா போயிடுவார். கோவா போகும்போது அங்கே சித்தாராவை சந்திப்பார். அவங்களுக்கு வேறு குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும், அதனால் அவங்க வருவாங்க. 2 பேருமே அந்த கோவாவில் கொஞ்சம் நல்லா மனசு விட்டு பேசி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து பழகிற மாதிரி இருக்கும். திரும்ப அவர் ஒய்ஃப் கூட ஜாயின் பண்ணுவார். இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம். இப்படி பார்க்கும்போது இவருடைய எக்ஸாக்ட் இந்த ஜெயம் ரவியினுடைய கதையும் அந்த புது புது அர்த்தங்கள் பாலச்சந்தருடைய டைரக்ஷனில் வந்த படமும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செலிப்ரிட்டினாலே துயரம் தான், துன்பம் தான். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ரோட்டில் போகலாம் வரலாம், எங்கே வேணாலும் பைக்கை நிறுத்தலாம், காரை நிறுத்தலாம், இறங்கி கடைக்கு போகலாம் வரலாம், என்ன வேணால் பண்ணலாம், நமக்கு யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் செலிப்ரிட்டின்னும் போது அவங்களுடைய லைஃப் ஒரு கூண்டு கிளியாக தான் இருக்கின்றது. இன்னி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய கஷ்டங்களை வெளியிலையும் சொல்ல முடியல, உளையும் போட்டு அழுத்திக்க முடியல. ஆனால் இந்த ஜெயம் ரவிக்கு கண்டிப்பாக ஒரு ரெமிடி இருக்குது. நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 26 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்டில் அவர் சைல்டு கஸ்டடி போட்டார்னாக்கா கண்டிப்பாக அவர் சைல்டு கஸ்டடி எடுத்து அவருடைய சந்தோஷ பிரகாரம் அவங்க குழந்தைகளை வளர்க்கலாம். டைவர்ஸுங்கிறது அது மெயின் கேஸில் என்ன அவங்க கவுண்டர் போடுறாங்கன்றதை பார்த்து டிசைட் ஆகும். அது வரைக்கும் டெம்பரவரியாக இதை கொடுத்து அவர் டெம்பரரி ரெமெடி தேடிக்கலாம் என்று கூறி இந்த காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.